இல்லை சார். வாய்ப்பு இருக்குன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து இது பண்ணால் தான் உண்டு. தனியாக ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து அரசியல் தொழில் கிடையாது. அவர் நினச்சா பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது. அதை விட்டுட்டு அவர் இது வராருன்னா கண்டிப்பாக வர சம்பாதிக்கிறதுக்காக வரமாட்டார். நல்லா செய்வார். கண்டிப்பாக சிஎம் பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் ஆப்போசிஷன் பார்ட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் ஜெயிக்கலாம். பட் அவங்க கூட இருக்கிறவங்க டெபாசிட் வாங்குவாங்களான்னு தெரியாது. மக்களுக்கு தெரியாமல் நிறைய அன்னதானம் கொடுத்துருக்காரு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக விஜயகாந்துக்கு அடுத்து இவர். எனக்கு இந்த 6000 ரூபாய் பணமே எனக்கு கொடுக்கல. எனக்கு வர எந்த இதுவுமே எனக்கு வரல. எனக்கு வீட்டுக்காரர் இல்லை. விஜய்க்கு தான் போடுவோம். விஜய்க்கு தான் போடுவோம். நல்லா பண்ணுவாங்க அப்படின்றதுனால சொல்கிறேன். வரலாம், எல்லோரும் வரலாம். ஆனால் வந்து ஜெயிப்பாரான்னு தெரில. ஓட்டு மட்டும் கலையும். டிஎம்கே ஏடிஎம்கேயோட ஓட்டு வந்து கலையும். அவர் ஜெயிக்கலாம். பட் அவங்க கூட இருக்கிறவங்க டெபாசிட் வாங்குவாங்களான்னு தெரியாது. பட் ஓட்டுலாம் கலையும். இல்லை, அதான் நான் சொல்கிறேன். கஷ்டம்தான். அவர் ஒன்றா சீட்டு வாங்கலாம், எம்எல்ஏ சீட்டு வாங்கலாம். மற்றவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இல்லைங்க, அதான் இவங்க எல்லாம் ஓட்டை தான் கலைப்பாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே தான் மெஜாரிட்டி வரும். அவங்க தான் மேக்ஸிமம் ஓட்ஸ் வாங்குவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் அந்த ஓட்டுங்களை பிரிப்பாங்க. ஏடிஎம்கே டிஎம்கேயோட ஓட்டு வந்து மேக்ஸிமம் பிரிப்பாங்க. இல்லை, அவர் மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாப்புல. பட் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்கலாம். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்திருக்கலாம். இப்போ ரொம்ப ஏர்லியஸ்ட்டு தான். இல்லை, அவங்க ஏதோ நியூமராலஜி படி வச்சுருக்காங்க. பட்டு பரவாயில்ல, 100% நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, பட் ஏதோ நியூமராலஜி தான். அது வந்து என்னன்னா தளபதி விஜய் இயக்கம் அந்த மாதிரி வர மாதிரி வச்சுருக்காங்க. வேறு ஒன்று இங்கிலீஷில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அப்படி வரும். இல்லை, அதான் அவர் மட்டும்தான் ஜெயிப்பார். மற்ற அவங்களோட கேண்டிடேட்ஸு ஜெயிக்கிறது வாய்ப்பு கம்மி தான். வரலாம், என்னை பொறுத்தவரையும் வரலாம் அப்படிங்கிறீங்களா? ஆமாம், மேபி நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்க. ஆகலாம். மக்களுடைய ஆதரவு இருந்தால். மக்களோட ஆதரவு இருந்தால் சிஎம் எல்லாருமே நடிகர் எல்லாமே அரசியலில் வந்திருக்காங்க. இவரும் வந்திருக்காரு. நம்மளும் சரி பழைய ஆள் இருந்த மாதிரி பொதுவாக நம்ம தேர்ந்தெடுத்தால் நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறோம். இருக்கு இனி வரையும் இருந்து நமக்கு அது பழசு இருக்கிறது தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போது புதுசாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால சொல்கிறோம். நல்லா பண்ணுவாங்க அப்படின்றதுனால சொல்கிறோம். அது தெரியல. விஜய் வந்தால் நல்லா இருக்கும். எங்களுக்கு தோணுது நல்லா பண்ணுவாங்கன்ட்டு. ஓகே, இப்போ விஜய் ஒரு கட்சியோட பேர் தெரியுமா? மக்கள் வெற்றி கழகம். ஓகே, அந்த பேர் நல்லா இருக்கா இல்லை இன்னும் பெட்டராக வச்சுருக்கலாம்? இல்லை, நல்லா இருக்காது. நல்லா இருக்கு. நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்களா இருந்தால் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் நாட்டுக்கு நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா? நம்ம வந்து யாரையும் நம்ம அவங்க மனசுக்குள்ளே போய் பூந்து பார்க்கல. தெரியல நல்லது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு. அது அவங்கவுங்க மனசை பொறுத்துது. அது ரொம்ப கஷ்டம். அவர் சிஎம் ஆகுறது இப்போ ட்ரை பண்ணுறாரு. அப்படிங்களா? அதாவது அவர் செய்கிறத பொறுத்து இருக்குது சிஎம் ஆகுறது. மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுறாரோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஆமாம், அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுடைய கடமை போடுற கடமை நாங்கள் போடுவோம். கண்டிப்பாக. எல்லாருக்குமே தான் ஒரே ஓட்டு. எத்தனை பேர்த்துக்கு போட முடியும்? நீங்கள் யாருக்கு போடுறீங்க? நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சூரியனுக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். விஜயகாந்த் கூட நான் போட்டிருக்கிறேன். இப்போ இன்னும் எனக்கு இந்த 6000 ரூபாய் பணமே எனக்கு கொடுக்கல. எனக்கு வர எந்த இதுவுமே எனக்கு வரல. எனக்கு வீட்டுக்காரர் இல்லை. ஒரு சலுகையுமே எனக்கு வரல. விதவை பணம் வரல. 1000 ரூபாய் குடும்ப தலைவி போனோம், அது வரல. 6000 ரூபாய் போனோம், அதுவும் வரல. எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் இல்லை, போகலாம் இல்லை. இருந்தால் நான் வீட்டுக்காரர் இல்லை. எனக்கு அதெல்லாம் கிடைக்கணும் இல்லைங்களா? கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கவே இல்லை. விஜய் வந்து அதெல்லாம் கிடைக்கணும் நினைக்கிறீங்களா? தெரியல. என்னதான் சொல்கிறீங்க? விஜய் வந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். இப்போ விஜய் ஆரம்பித்த கட்சியோட பேர் தெரியுமா? தெரியாது. இல்லை, நல்லா இருக்குங்க. ஏன்னா அரசியலில் இப்போ ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி எதுவுமே சரியாக இல்லை. அதனால் வந்து கரெக்டாக பண்ணார்னா அதனுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது சார். வாய்ப்பு இருக்குது சார். ஏன்னா இப்போ 2 பேருமே சரியாக பண்ணுறது இல்லையா சார்? இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா சரியாக எதுவுமே பண்ணுறது கிடையாதுங்களே. டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி யாருமே பண்ணுறது இல்லையா? அதனால் வந்து இன்னொன்று விஜயகாந்த் இருந்தது, அது போயிடுச்சு இப்போ. ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாருன்னா நல்ல வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், அது கூட அவ்வளோக்கு சரியாக இருக்காது சார். சரியாக இருக்குது. ஆனால் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை சார், வாய்ப்பு இருக்குன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து இது பண்ணால் தான் உண்டு. தனியாக நின்று வாய்ப்பு கிடையாது. தனியாக இவங்க எல்லாம் சேர்ந்து நிற்கணும். விஜய் சீமான்லாம் சேர்ந்ததுனால வாய்ப்பு உண்டு கட்டாயம். ஓகே, விஜய் வந்து இப்போ கட்சி பேர் உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும் சார். தமிழ் வெற்றி கழகம். ஓகே, அது அட்ராக்டிவாக இருக்கா? இன்னும் பெட்டராக வச்சுருக்காங்க? இல்லை, அது பரவாயில்ல சார். இப்போ எல்லாமே கட்சி முதல்ல விஜயகாந்த் கூட தான் கட்சி அமைச்சார். முதல்ல எனக்கு இப்போ இதாக பண்ணாங்க. வந்தால் சரி சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதாகலையா?
எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர வரைக்கும் தான் சார், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை சார், இன்றைக்கி டிஎம்கே எடுத்துங்க, 67 கட்சி ஆரம்பித்தாங்க, உடனே ஆட்சிக்கு வந்தாங்களா? இல்லையே, அதுக்கு 15-20 வருஷம் கழிச்சு தான் வந்தாங்க. அதே மாதிரி தான் சார் இவங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாம் இப்போதைக்கு வந்துட்டாங்களா கூட, முதல்ல கொஞ்சம் வந்துட்டாங்களா கூட போதுமே, அதை வச்சு பின்னாடி டெவலப் பண்ணிக்கலாமே. வாய்ப்பு இருக்குது. விஜய் அரசியல் வர வேண்டியதா சார், யார் வேணாலும் வரலாம். இது வரைக்கும் எல்லா கட்சியை பற்றி நமக்கு தெரியும், எல்லா கட்சியும் ஒரு இடம் வந்துட்டாங்க, அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. இதற்கு என்னன்னா அரசியல் வரக்கூடாதுன்னு இங்கே எந்த ரூல்ஸும் இவங்க அரசியல் வரக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது, யாராலும் வரலாம். அவரை பற்றி இன்னும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்தால் நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு அரசியல் தொழில் கிடையாது, அவர் நினச்சா பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது. அதை விட்டுட்டு அவர் இது வராருன்னா கண்டிப்பாக வர சம்பாதிக்கிறதுக்காக வரமாட்டார், நல்லா செய்வார். கண்டிப்பாக சிஎம் பிடிக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் ஆப்போசிஷன் பார்ட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏன் சஜஷன். விஜய் அந்த மாதிரி ஆப்போசிஷன் பார்ட்டி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மக்களுக்கு விஜய் வந்தால் நல்லா செய்வார் ஹானஸ்ட்டாக. கண்டிப்பாக. அதனால் அவர் நினச்சா 100 கோடி கூட சம்பளம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அடுத்த படத்துக்கு. அவர் அதை விட்டுட்டு வேண்டாம் இல்லை வரும்போது பணம் சம்பாதிக்கிறது இவர் மோட்டிவாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக நல்லது செய்வார். ஆதரிச்சாலும் ஆதரிக்கலானோ பப்ளிக்காக சொல்ல முடியாது இல்லைண்ணா, அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க, அதை பற்றி நமக்கு எதுவும் தெரியல. மக்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச முகம்னு பார்த்தீங்கன்னா சீமானோட விஜய் நல்லா தெரிஞ்சவர். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச என்னமோ சீமானோட நிறைய ஓட்டு வாங்கன்னு தோணுது. கண்டிப்பாக வாங்குவார்ண்ணா. ஏன்னா அவருக்கு சீமானை விட இவரை சினிமா பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு, பட் அவரை விட இவரை ஃபாலோ பண்ணுறாங்க அதிக பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதனால் அவரோட அதிகமாக ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குன்னு மக்கள் எல்லாரும் சினிமாக்காரன்றதுக்காக நிறைய பேர் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. பட் அவருக்குன்னு தனி ஒரு கூட்டம் இருக்குது, அது சீமானுக்கு இருக்க கூட்டத்தோட இவருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. தெரியும், தமிழக வெற்றி கழகம். அது கேட்சியாக இருக்கா இல்லை இன்னும் பெட்டராக வச்சுருக்காங்க? இன்னும் பெட்டராக வச்சிருக்கலாம், பட் அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தெரியாதுல்ல. வந்தால் நல்லா தான் இருக்கும், ஒரு சேஞ்ச் இருக்கணும்ல. டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாறி போடுறதுக்கு வேறு யாருக்காவது புதுசாக போட்டு ஏதாவது நியூவாக ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் பரவாயில்ல. வந்தால் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்குங்க, நல்லா தான் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம் வாய்ப்பு இருக்குது, பட்டு நம்ம அதை சொல்ல முடியாது இல்லைங்களா, எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும். இப்போ சீமான் ரொம்ப வருஷமாக போராடிட்டு தமிழர். ஸோ நீங்கள் சீமானுக்கு ஓட்டு போடுவீங்களா விஜய் ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தான் போடுவோம். விஜய்க்கு தான் போடுவோம். அவசியமாக மழையும் வெயிலும் பார்க்காம ரோடு கத்திட்டு இருக்காரு. இவர் நல்லா பண்ணுறாருல்ல, நிறைய பண்ணுறாருல்ல இறங்கி. அவர் ஆட்சிக்கு வராமே நிறைய பண்ணுறாரு. நிறைய பண்ணியிருக்காரு. என்ன பண்ணாரு? மக்களுக்கு தெரியாமல் நிறைய அன்னதானம் கொடுத்துருக்காரு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக விஜயகாந்துக்கு அடுத்து இவர் தான். விஜயகாந்த் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அதுக்கு அடுத்து விஜய் பண்ணுவார். விஜயகாந்த் தோக்கடிக்கலை, அது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையை அவர் தோத்துட்டாரு. ஆனால் மக்கள் எல்லாமே விஜயகாந்த் பக்கம்தான் இருக்காங்க. இப்போ அது விஜயகாந்த் வாய்ப்பு கொடுத்த விஜய் கண்டிப்பாக விஜயகாந்தோட ஓட்டெல்லாம் விஜய்க்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன்.